கேட்டை திறக்கும்போது ஓனராக கத்துவார், ஒன்று வாட்ச்மேன் கத்தணும், இல்லைன்னா வேற ஒன்று கத்தணும், அதானே இயல்பு. அதை மாதிரி அவர் பேசுகிறார். எனக்கு என்னென்னா, ராகுல் காந்திக்கு தெருவில் பாருங்கள், இது மம்தா கூட ஒன்றும் இதில் அலிகேஷன் வைக்கல. இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்கள் யாரும் அலிகேஷன் இதில் பெருசாக வைக்கலை. ஏன்னா ஒரு துக்கம் நடந்திருக்கு, ஒரு 26 பேர் செத்துருக்கான். 26 பேருங்கிறது 26 குடும்பங்கள். ஆமாம் சார். அவர் இப்போ நீங்கள் வந்து இல்லை அங்கே ஒரு ஒரு இந்து குரூப் இப்படியே வெளிப்படையாக சொல்லுங்க, ஒரு இந்து குரூப் இதுக்கு எதிராக வந்து ஆய்வு நின்றாங்க, அதால் இவங்க 2 பேரும் எப்போ நீ இப்படி சொல்ல போச்சு அப்படி சொல்ல போச்சுன்னு நடந்த பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி விட்டானுவா, அது ஒரு பக்கம். இல்லை இராணுவம் வந்து தீவிர பயங்கரவாதிகளை அழிக்க பார்க்குது, இராணுவ வீரர்னா ஓவராக பண்ணுறானுவா, எனக்கு எங்கே எவனா என்னை தங்க வச்சானா, எனக்கு எதனா உதவி பண்ணான்னா அவனை போய் டார்ச்சர் பண்ணுறானுவா, நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரிவெஞ்சு நடந்திருந்தா கூட சரி, நான் இந்த கட்டமைப்பை சிதைக்க நினைக்கிறேன், நீ அந்த கட்டமைப்பை வலுப்படுத்த நினைக்கிறாய், அதை உறுதிப்படுத்த நினைக்கிறாய், நீ நானே எதிரி அப்படின்னு ஏதாவது ஒன்றுன்னா கூட சரி அப்படின்னு போகலாம் சார். இது வந்துங்க சாதாரண ஊர் நல்லாயிடுச்சு, டூரை சுற்றி பார்க்க போகிறான், அவனுக்கு என்ன தெரியும் பாவம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஏதோ என்ன ஆள் ஏதுன்னு கேட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது கேட்டாலும் சரி கேட்கலனாலும் அது தவறு தானே சார். சார் 26 பேரை முஸ்லீமாக கூட இருக்கட்டும் சார், செத்தவனை எல்லாம் முஸ்லீமாக கூட இருக்கட்டும், அதுவும் மிகப்பெரிய தவறு தானே. அவனும் இந்திய பிரஜை தானே. எப்படி இந்த மாதிரி நடக்கிறீங்க?